வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில அந்த கேது பகவான், அடுத்து அந்த மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்றும், அடுத்து சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கையோடு இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். கிரகங்களின் பெயர்ச்சியினால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நன்மை தீமைகள், அடுத்து என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்கள், இந்த ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு வசீகரத்தன்மை அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல பாக்கெட்ல பணம் இல்லைன்னா இவர்களால அந்த அந்த ஒரு நாள் கூட இவர்களால நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். நிறைய ஒரு செல்வாக்கு அப்படின்றது அந்த சமுதாயத்தின் மத்தியில இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தான் இருக்கும். நீங்க இப்போ ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில நீங்க தான் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. எப்போதுமே எல்லாருமே உங்களை பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்கறது, ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதுவும் இவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஆனால் கடந்த ஒரு 6 மாதமாக ஒரு வருடத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பர்கள் உயர்ந்த இடத்துல இருந்தவர்கள், ஒரு அங்கீகாரத்தோட இருந்தவர்கள்லாம் நிறைய பேர் அப்படியே அதல பாதாளத்துக்கு வந்துட்டாங்க. என்ன நடந்தது, யார் செய்த ஒரு தவறு, இல்ல யாராவது நம்மளைய டார்கெட் வச்சு இந்த மாதிரியாக செஞ்சுட்டாங்களா அப்படின்ற யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்க நிறைய ஒரு வீழ்ச்சிகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள், இந்த ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறாங்க. இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். அது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய தெரிந்த நபர்களினுடைய தொழில்ல ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இவங்களுடைய எண்ணம் இந்த காலத்துல எப்படி இருக்கும், இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், நமக்குன்னு ஒரு சுய வருமானம் வரும், மற்றவர்களை நம்பி நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை, தன்னால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதனால ஒரு சுய தொழில் அப்படின்றத நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். இதுல பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த மாதம் சுய தொழில்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பொட்டிக்கு, அழகு சார்ந்த பொருட்கள், அடுத்து மீடியால கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறது, இந்த மாதிரியாக எல்லாம் இந்த பெண்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இவர்களினுடைய 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய், சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகங்களும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில, அடுத்து பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட துறையில, இவர்களினுடைய கலை சார்ந்த துறைகள்ல நிறைய வாய்ப்புகளும் நிறைய அங்கீகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த ரிஷப ராசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த இடத்துல 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இவங்க செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டையாக இவர்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா அதை ஏதாவது அவங்க நம்மளுடைய உறவுகள் கிட்ட அவரை பகிரும் போது இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த குடும்ப உறவுகள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீ செஞ்சா சரியா இருக்காது, இதெல்லாம் நீ செஞ்சா தவறா போயிடும், இதுல நிறைய நஷ்டங்கள் ஏற்படும், இந்த மாதிரியாக அந்த குடும்ப உறவுகள் உங்களை குழப்பி விடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதம் அதிகப்படியாக இருக்கு. அதனால பெரிய அளவுக்கு அதை பத்தி நீங்க யோசிக்காம உங்களுக்கு வாய்ப்புகள் வந்தா மட்டும், அதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது எந்த வாய்ப்புகளையும் நீங்க காசு கொடுத்து வாங்க கூடாது. நீங்க எனக்கு இவ்வளவு கமிஷன் தரணும், நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்புகள் வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது 3வது நபர்கள் சொன்னாங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா நீங்க
நீங்க ஏமாறப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. அதனால உங்களுக்கு சுயமாக வாய்ப்புகள் வருது அப்படின்ற பட்சத்துல அதுல உங்களுடைய திறமைகளை காட்டி நீங்க அதுல ஒரு பெரிய ஆளா வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இந்த பிப்ரவரி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வருமானங்கள், யார் யாரெல்லாம் ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் உயர் பதவிகளுக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ, அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ, அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அடுத்து மற்றும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அப்படின்றது அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பிடிக்காத டிரான்ஸ்பர் எல்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவர்கள் நினைச்ச இடம் ஒன்னா இருக்கும், ஆனா அரசாங்கத்துல இருந்து இடமாற்றம் செய்த ஒரு இடம்ன்றது வேறையாக இருக்கும். அதனால ரொம்ப வெறுப்பு தன்மையோட அந்த வேலையை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டம் மாணவ பருவங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். தன்னால எதையும் சாதிக்க முடியும். விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, கல்வி சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயும் அகடமிக் பிளஸ் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் ரொம்ப பிரபலமாகுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா தன்னால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதற்குண்டான முழு முயற்சிகளும் போடுவாங்க. அதுதான் நம்ம இங்க சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மாணவர்கள் இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்களின் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. அவர்கள் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கிக்கிட்டு அந்த காதுல விடுறது, இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியாக அவர்களை ஒரு அலட்சியப்படுத்திய மாணவர்கள், ரிஷபராசி மாணவர்கள் இந்த மாதத்துல அவர்களினுடைய முக்கியமான விஷயங்களை கேதர் பண்ணி அதுல நிறைய முயற்சிகளை செய்து நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையில ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். எந்த விதமான சிறு தவறும் பெரிய அளவுக்கு பாதிப்பை விளைவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா நமக்கு தான் இது பெர்மனன்ட் ஜாபா இருக்கே, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு சிறிய தவறு பண்ணியிருந்தா கூட அது பூதாகாரமாக வெடிச்சு தேவையில்லாத ஒரு ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏதாவது லே ஆஃப் பண்றது, உங்களுடைய அந்த சிறிய தவிர ஒரு மேற்கோள் காட்டி நீங்க உங்களை அந்த இடத்துல இருந்து ரிலீவ் பண்றது, இதெல்லாமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வேற யார்கிட்டையும் உங்களுடைய சுயமான, அதாவது உங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி வேற யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஷேர் பண்ணுனீங்க அப்படின்னா அதன் மூலமாக சில பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல முடிவெடுக்கிறதுலயும் ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம். 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால சில முடிக்க வேண்டிய வேலைகளை கொஞ்சம் நிதானமாக முடிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களால முடிக்க முடியாம சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆனாலும் கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு அந்த மாதிரியாக கொஞ்சம் டிலேடா முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஆனால் கொடுத்த வேலைகளை ஸ்திரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போறாங்க. இந்த காலகட்டம் மருத்துவ செலவுகள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. மருத்துவ செலவுகளுக்கெல்லாம் இந்த மாதத்துல வாய்ப்புகளே இல்லை. அதே நேரத்துல திருமணம் சார்ந்த சில விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுத்து நல்ல வரன்கள் அமைவதற்கும் அந்த குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரியான தொழில் தொடங்கலாம், அதற்கு நீங்க என்ன மாதிரியான பேர் வைக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.